இயற்கையோட சொர்க்கம்னா அது நம்ம தேனி தாங்க. தேனிக்கே அடையாளம்னா விவசாயம் தான். அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு பார்த்தாலும் இயற்கை. ஆசையா பேசுவாங்க ஆண்டிப்பட்டிக்காரங்க, போல்டா பேசுவாங்க போடிக்காரங்க, பிரியமா பேசுவாங்க பெரிய குளத்துக்காரங்க, கம்பீரமா பேசுவாங்க கம்பத்துக்காரங்க, உண்மையா பேசுவாங்க உத்தமபாளையத்துக்காரங்க, கூர்மையா பேசுவாங்க கூடலூர்காரங்க, சீர்ற புலி மாதிரி பேசுவாங்க சின்னமனூர்காரங்க, கவிதையா பேசுவாங்க கடமலை குண்டு மலையாடும் வரக்காரங்க. யார பார்த்தாலும் கேட்கிற முதல் கேள்வி, என்னையா எப்படி இருக்க சாப்பிட்டியா? இந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்க தேன் மாதிரி பேசவும் செய்யுங்க, பம்புளு தாங்கி தேனி மாதிரி கொட்டவும் செய்யுங்க. தேனி ஆம்பளை பிள்ளைங்க வீரம்னா காளையா இருப்பாங்க, பாசம்னா அன்னை தெரசாவா இருப்பாங்க. சுற்றுலா தலமே ஒரு ஊர் அமைஞ்ச மண்ணு, கைவிட்டு எண்ண முடியாத கோவில்கள். இயக்கத்துக்கு பாரதி ராஜா பாலா, கவிதைக்கு வைரமுத்து, இசைக்கு இசைஞானி, நான் காமராசர், மேத்தா முடியரசர்னு பலரால பெருமை அடைஞ்ச மண்ணு. சிங்கத்தையே போட்டெடுக்கக்கூடிய ராதிகா ராமசாமி, இந்தியாவுடைய பாராசூட் சாம்பியன் வீரர் ராஜ்குமார், டாடி ஆறுமுகம்னு பல சாதனையாளர்களை உருவாக்கின மண்ணு. வடக்கண்டா மாப்பிள்ள தேனில இருந்து அப்படின்ற ஒற்றை வரியில பல பேரை திரும்பி பார்க்க வச்ச மண்ணு. தேனி பேச்சுல பாசமும் இருக்கும் வீரமும் இருக்கும். தேனியோட